இப்போ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 நம்பர்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணுறப்போ ஸோ அதில் வந்து டாட் வச்சு இப்போ 4 டிஜிட்டில் இப்படி நம்பர்ஸ் வர்றப்போ நமக்கு அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதனால் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் சொன்னாலே நம்ம வந்து எவ்வளோ குயிக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நமக்கு இருக்குது. ஸோ இதில் நம்ம சின்ன சின்ன ஷார்ட் மெத்தட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து எக்ஸாமில் ரொம்ப குயிக்காக கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை எப்படி ஷார்ட்டாக செய்யலான்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். 95.2 அதை வந்து இன்ச்சு 9.98. ஸோ இதை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை அப்படின்னா டைம் எடுக்கும். தெரியலைங்கிறத விட நமக்கு செஞ்சோன்னா அதிகமாக டைம் எடுக்கும். ஸோ நம்ம இதை வந்து அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 952 998 எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு நியர்பை உள்ள நம்பர் 1000. ஸோ அந்த 1000லேருந்து 952 மைனஸ் பண்ணோன்னா 48 வரும். அதே 1000லேருந்து 998 மைனஸ் பண்ணோன்னா 2 வரும். இந்த கிடைச்ச 2 ஆன்சரையும் நம்ம சைடில் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 48 × 2 அது 96 வருது. அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அது 50 கிடைக்குது நமக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஆன்சரை என்ன பண்ணிக்கிறோம், 1000லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு ஹோல் நம்பர். அந்த 0.096 மல்டிப்ளை பண்ணது வந்துச்சு இல்லையா, அது வந்து ஃப்ராக்ஷனில் உள்ள நம்பர். இதே இது இன்னொரு சம் பார்க்கலாம். 10.15 × 10.14. ஸோ இதுக்கு வந்து 1000 அதாவது 1015 எடுத்துக்குவோம், 1014 எடுத்துக்குவோம். இதை வந்து 1000லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் சிம்பிள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அவசியம் இல்லை. ஸோ 1000லேருந்து 1015னா 15 ரவுண்டப்பாக நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1000லேருந்து 1004 மைனஸ் பண்ணுறப்போ 4னு நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். -4னு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 15 and 6. இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோன்னா 60 கிடைக்குது. அந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 19 கிடைக்குது. ஸோ இந்த 19 நம்ம 1000ஓட ஆட் பண்ணுறோன்னா 1019. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து லெஸ்ஸர் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால இதுக்கு முந்தின சம்மில் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து 1000ஓட கிரேட்டர் நம்பராக இருக்கிறதுனால இதை ப்ளஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் சம் வந்து 1000ஓட லெஸ்ஸர் நம்பர். ஸோ நம்ம வந்து அதை மைனஸ் பண்ணோம். ஸோ இதை ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு 1019 வரும். ஸோ 1019 பாயிண்ட் அந்த ஃப்ராக்ஷன் அமௌண்ட் வந்து 0.60. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 1020 × 10.12 10.20 × 10.12. ஸோ இதை வந்து 1020னும் 1012னும் எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து 1000ல நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஹோல் நம்பர் வந்து 20 வரும். அதே மாதிரி 1000 - 1012னு எடுத்தோன்னா அதோட ஹோல் நம்பர் 12 கிடைக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு 20 12னு ஹோல் நம்பர் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 20 × 12 அப்படின்னா 240 கிடைக்குது. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 20 + 12னா 32 கிடைக்குது. ஸோ இந்த 32வை நம்ம இப்போ வந்து 1000ஓட பிக்கர் நம்பராக இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம் 1000 கூட. ஸோ 1000 + 32 வந்து 1032 வரும். தென் இதோட ஃப்ராக்ஷன் நம்பர் 2.24. ஸோ 1034.24 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிற ஆன்சர். ஸோ இது வந்து பெரிய ஃப்ராக்ஷன் நம்பரை நம்ம ஈஸியாக ஒரு சிம்பிள் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.